பதிலே சொல்லாம அவங்களை அப்படியே கோஸ்ட்ல விட்டுறது. ஓ ஆமா, அதுக்கு பேர் கோஸ்டிங்கா. அறுத்துட்டு போறதானா? ஆனா நம்ம சொல்லிட்டு போவோம்ல, நீ எனக்கு வேணாம்னு சொல்லுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. கோஸ்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பெஞ்சிங். இதுக்கு நான் பதில் சொன்னேன் சார். போன சொல்லுங்க பதில் சார், என்ன உங்களை யாராவது பண்ணிட்டாங்களா பெஞ்சிங்? அவங்க வைஃப் பண்ணிட்டு இருக்காங்களா? வைஃபே இருக்காங்க, அப்புறம் என்னங்க பெஞ்சிங்? அவங்க வைஃப் பஞ்சிங் தான் பண்றாங்க மேடம், பெஞ்சிங் எல்லாம் பண்ணல. குட் ஒன் சார், வெரி குட் ஒன். மாப்பிள அடி வாங்குனது அவன் தான். பேசிக்கிட்டு இருப்பா. உனக்கு தெரியுமா தெரியாதா? அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்படிதான். அடுத்துங்க அடுத்த டாபிக். அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, நம்ம வந்து கதை புடிச்சு போச்சுன்னு சொல்லிச்சு. நான் சொல்ற கதையெல்லாம் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது டெலிவரி. உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். Trust me on this. இது ஆக்சுவலி இவங்க தப்பு இல்ல, அவங்க தப்பு இல்ல. ஜெமினி ஏஐன்னு ஒன்னு இருக்கு. இல்ல, நீங்க வந்து ஆளாளுக்கு Google ஒரு பண்ணி பதில். பாருங்க. டிக்ஷனரியில போய் பாருங்க. சரி, இப்ப இதெல்லாம் டிக்ஷனரியில கூட ஆட் பண்ணிட்டாங்களாம். ஓகே, டெலிவரினா வந்து எப்படின்னா இல்லாதது ஒரு நினைச்சு இருக்கிற மாதிரியே வாங்க. ஹலோ செஷன்லயே அதாவது வாழ்றதா? சொல்லுவாங்கல, fake it till you make it அப்படிங்கிற மாதிரி. fake- Ghosting என்ன சொல்லுங்க? Ghosting. கோஸ்டிங்கா? பேயா? ஆமா. இல்லையா? நம்ம எல்லாரும் பேய் தான். இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்லயே வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? ரிலேஷன்ஷிப்ல யாரையா பயன்படுத்துறவங்க கோஸ்டா? இல்ல இது பாருங்க, இவர் பண்ணிருப்பாரு, அவர்கிட்ட கேளுங்க. சரி சரி, நீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லிடுங்க. கோஸ்டிங்னா ஆக்சுவலி என்னன்னா வந்து நம்ம சீன் ஜோன்லயே ஒருத்தரை விட்டுறது, பதிலே சொல்லாம அவங்களை அப்படியே கோஸ்ட்ல விட்டுறது. ஓ ஆமா, அதுக்கு பேர் கோஸ்டிங்கா. அறுத்துட்டு போறதானா? ஆனா நம்ம சொல்லிட்டு போவோம்ல, நீ எனக்கு வேணாம்னு சொல்லுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. கோஸ்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பெஞ்சிங். இதுக்கு நான் பதில் சொன்னேன் சார். போன சொல்லுங்க சார், பதில் என்ன உங்களை யாராவது பண்ணிட்டாங்களா பெஞ்சிங்? அவங்க வைஃப் பண்ணிட்டு இருக்காங்களா? வைஃபே இருக்காங்க, அப்புறம் என்னங்க பெஞ்சிங்? அவங்க வைஃப் பஞ்சிங் தான் பண்றாங்க மேடம், பெஞ்சிங் எல்லாம் பண்ணல. குட் ஒன் சார், வெரி குட் ஒன். சரி, ஆனா சொல்லுங்க, பெஞ்சிங்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. பெஞ்சிங்ன்றது வந்து ஒரு பொண்ணு வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்குமாமே. பாருங்களேன், இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. 2 நாள் இருக்கிற எல்லா ஆங்கிள் கேக்குற ஒரே விஷயம் இதுதான் கேட்டதாங்களா? இது முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த கேம் நம்ம விளையாடாம இல்ல, இருந்திருக்கலாமே. நீங்க யாராச்சும் ஒரு புதுசா பண்ணுவீங்கன்னு பார்த்தோம். புதுசானா இருக்கிற எங்களுக்கு பழசு, ஆனா ஞாபகம் வரல. லவ் பாம்பிங்னா? லவ் பாம்பிங் இது புதுசு. லவ் பாம்பிங்னா காதல லவ் இருக்க சீட்டு கடியில நல்லா இருக்குல்ல பாருங்க. இப்ப நான் வைக்கிறேன்ல டைட்டில் தகுந்த மாதிரி கதை. இப்ப லவ் பாம்பிங்னா இதுக்கு ஒரு கதை எழுதி பாருங்க. லவ் இருக்க சீட்டு கீழே பாம்பு வைக்கிறாங்க. அது என்ன சார் லவ் ஸ்டோரியா இருக்காது. அது லவ் ஸ்டோரியா இருக்காது சார். அது வந்து பாருங்க டெரரிசம் ஆயிடும். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். லவ் பாம்பிங்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் கண்டிப்பா. நானே சொல்லணுமா? அது உங்களால சொல்ல முடியாதா? ஓவர்லாப் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இந்த மாதிரி டாபிக் எல்லாம் கேட்டா அவர் ஊமை ஆயிடுவாரு. லவ் பாம்பிங் நீங்களே சொல்லுங்க மேடம். லவ் பாம்பிங்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பேசுவாங்க தெரியுமா? அப்ப மட்டும் அப்படியே ஓவர் எஃபெக்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 நாள் தான் பேசியிருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா ஏதோ நம்மள ஒரு 20 வருஷம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான். யாரா இவன், என்னடா இவ்ளோ அஃபெக்ஷன் காட்டுறான் அப்படின்னு பார்த்தா அது 2 வாரத்துல காணாம போயிடும். ஓ, எத்தனை இன்ஸ்டா ஐடி மேடம் உங்களுக்கு அது மாதிரி காணாம போனது? சார் இதெல்லாம் இப்ப நடக்குது சார். நீங்க என்ன ரியாலிட்டி தெரியாம இருக்கீங்களா? மாப்பிள அடி வாங்குனது அவன் தான். பேசிக்கிட்டு இருப்பா. உனக்கு தெரியுமா தெரியாதா? அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்படிதான். அடுத்துங்க அடுத்த டாபிக். அடுத்து சொல்லுங்க. சாஃப்ட் லான்ச். மேடம் இதெல்லாம் புதுசா இருக்கு மேடம். சாஃப்ட் லான்ச் இது எல்லாரும் கேட்டாங்க. மேடம் ப்ராடக்ட் லான்ச் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன சாஃப்ட் லான்ச்? அதேதான் சார், இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணுவோம். அதாவது ஐயோ, மாலை போட்டதுக்கு பதில் நான் சொல்ல விரும்பல. சாஃப்ட் லான்ச்னா என்னவா இருக்கும்? சாஃப்ட் லான்ச்னா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, ஃபேஸ் காட்டாம கை மட்டும் பிடிச்சிருக்கிறது, அவங்களோட ஆர்ம்ஸ் காட்டுறது. மேடம் 90s கிட்ஸ் பொண்ணுங்க ப்ரொஃபைல் எல்லாமே அப்படிதான் இருக்கும். மூக்குத்தி காட்டிருக்கும், கையில இருக்க ரிங்க மட்டும் ப்ரொஃபைல் போட்டோவா வச்சிருக்கோம், நெகத்தை வச்சிருக்கோம். which means I'm not single, there is someone in my life அப்படின்றது தான் வந்துட்டு சாஃப்ட் லான்ச்னு சொல்லி. சாஃப்ட் லான்ச். ஆமா. ஹார்ட் லான்ச்ன்றதுனா ஹார்ட் லான்ச் தான் அப்ப ப்ரொஃபைல் போட்டோல. எக்ஸாக்ட்லி அதேதான். இல்ல அப்படி ஆப்போசிட் அதானே சார் இருக்கணும். அதேதான், அவ்வளவுதான் சார். எவ்வளவு ஸ்மார்ட்டா புரிஞ்சுட்டா இருப்பாங்க. அவ்வளவுதான், இதுதான் என் பர்சன். அவங்க முகத்தை காமிச்சிடுவாங்க. இதெல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நம்ம நான் அத நினைச்சு நான் அவங்க பழசா தான் இருக்கேன். என்ன மேடம் டெலுலுனா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? டெலுலு எனக்கு ஸ்ரீனிவாசுல தெரியும், எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற வாட்ச்மேன். எனக்கு கோவிந்தராஜலு அங்கிள் தெரியும். டெலுலுனா அது எனக்கு சில்க்ல தான் தெரியும். அது யாருன்னு எங்களுக்கு தெரியல. சில்க் அவங்களா? ஓகே. உங்களுக்கு சார் அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. அதான் மேடம் எனக்கு அந்த இன்டர்வியூல சொன்னாங்க மேடம், கொஞ்சம் மக்க பையனா இருக்கேன், அதனால மனப்பாடம் ஆக மாட்டேங்குது மேடம் இந்த வயசுல எனக்கு. இப்ப டெலுலுனா என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த கதையில வர ஒரு லவ்வர் இப்படி எல்லாம் ஒருத்தர் லவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா இப்ப நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் லைஃப்ல பார்த்தே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த கேரக்டர் இருக்கிற மாதிரியே மைண்ட்ல இமேஜின் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க தெரியுமா? அதுதான் இமேஜினேஷன்லயே வந்துட்டு பயங்கர ரொமான்டிக்கா வந்துட்டு இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. அந்த கேரக்டரே இருக்காது லைஃப்ல. அவங்களதான் டெலுலுன்னு சொல்லுவாங்க. நீங்களா? அது நான் நம்ப மாட்டேன் சார்.
சத்தியமா நான் நம்ப மாட்டேன். இல்லங்க இதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா நம்ம வந்து கதை புடிச்சு போச்சுன்னு சொல்லிச்சு. நான் சொல்ற கதையெல்லாம் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது சரி, டெலிவரி. உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். Trust me on this. இது ஆக்சுவலி இவங்க தப்பு இல்ல அவங்க தப்பு இல்ல, ஜெமினி ஏஐன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல, நீங்க வந்து ஆளாளுக்கு Google ஒரு பண்ணி பதில். பாருங்க, டிக்ஷனரியில போய் பாருங்க. சரி, இப்ப இதெல்லாம் டிக்ஷனரியில கூட ஆட் பண்ணிட்டாங்களாம். ஓகே, டெலுலுனா வந்து எப்படின்னா இல்லாதது ஒரு நினைச்சு இருக்கிற மாதிரியே ஹாலோசேஷன்லயே அதாவது வாழ்றதா. சொல்லுவாங்கல்ல fake it till you make it அப்படின்ற மாதிரி. ஃபேக் இட் அப்ப நம்ம படத்தோட இது கொஞ்சம் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும். fake it till you make itனா அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை கூட நம்ம இப்படிதான் சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் என்ன பைத்தியக்காரி மாதிரி அவளே நினைச்சிட்டு இருக்கா மைண்ட்ல, அவன் என்ன பைத்தியக்கார மாதிரி. சோ மோஸ்ட்லி அவங்கள எல்லாம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் டேர்ம்ல அது டெலுலுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல பப்பு சார் டெலுலு. தெளிவு. வேற ஏதாச்சும் அடுத்த இன்டர்வியூல மாத்திர மாட்டாங்கல்ல? அவ்வளவுதானா சார், கேம் முடிஞ்சிச்சு. I'm very scared. மைண்ட் அப். சோ ஓகே, நம்ம எல்லாருமே சூப்பரா பேசணும், ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு புதுசா வந்துட்டு முதல் முறையா பாக்குறேன். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் சார் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம ரொம்ப யூ மேட் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபிள். தேங்க்யூ சோ மச். ரொம்ப ஜாலியா இருந்தது. அண்ட் உங்களுடைய நல்ல கதை, நல்ல நோக்கம் பிஹைண்ட் தட் கதை அண்ட் நல்ல உழைப்பு, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பா இது இன்னும் பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆகும். அண்ட் இதே டீமோட நீங்க இன்னும் நிறைய நல்ல கதை, நல்ல மூவிஸ் கொடுக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் Thank you மூவி. so much. வசந்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கைண்டான ஒரு வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் எங்களுடைய படம் மை டியர் டாலி தியேட்டருக்கு போய் ஃபேமிலியோட பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போங்க, கண்டிப்பா இந்த படம் உங்களை ஹாப்பி பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த படம் போய் பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.